அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இபிஎஸ்க்கு எதிராக திமுக அவதூறு வழக்கு தொடுத்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுகவை குறித்து பேசியதற்காக மாநில நஷ்டஈடு கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் RS பாரதி இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் பறிமுதல் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் திமுக தொடர்பு படுத்தி பேசி திமுகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியதாகவும் இதற்கான நஷ்டஈடாக 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த எடப்பாடி பழனிசாமி பேசியதால் கட்சியினுடைய நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாகவும் இந்த வழக்கில் திமுகவை தொடர்பு படுத்தி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் RS பாரதி அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. ஏற்கனவே இதே விவகாரம் குறித்து முதலமைச்சர் தொடர்பு படுத்தி பேசியதற்காக முதலமைச்சர் சார்பிலேயே தனியாக அவதூறு வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது திமுக என்ற கட்சி அடிப்படையில் தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.